இன்றைக்கு இருப்பவர்கள் பாரதிய ஜனதாவின் பி டீமாகத்தான் அனைத்து நிலையிலையும் செயல்பட்டு கொண்டிருப்பது இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடர் அவர் பதில் உரையிலே கூட கண்டிருப்பீர்கள். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பொறுத்தளவில் இனத்தால், மதத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்த தேர்தல் நேரத்திலே கடுமையான ஒரு சதிவலை பின்னப்பட்டது. பல்வேறு நிலைகளிலும் ஆட்சி அதிகாரத்தை விட மக்களுடைய ஒற்றுமை என்று செயல்பட்ட எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன், எங்கள் உயிரினும் மேலான திராவிட முன்னேற்ற கழக தலைவரைத்தான் இன்றைக்கும் தமிழக மக்கள் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நற்காரியங்களை அன்றைக்கு செய்து முடித்திருக்கின்றார். அதே நிலை தொடர்ந்தால் தமிழக மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். நிச்சயமாக சட்டமன்றத்தை பொறுத்தவரை நீங்கள் அறியாத ஒன்றுமல்ல, தெரியாத ஒன்றுமல்ல, முழு விளக்கம் கிடைக்கும். அல்லது அவர்கள் அமைச்சர்கள் கூறிய கருத்திற்கு எதிர்கருத்து வாதம் சரியாக இருக்கும் என்றால் எப்பொழுதுமே அனுமதி தர மாட்டார்கள், அனுமதி மறுப்பார்கள். அதுதான் நேற்றைக்கும் முழுமையாக அனுமதி மறுக்கப்பட்டது. நிச்சயமாக நான் 100 நாள் கொஞ்சம் நாள் பொறுத்த பிறகு இதையெல்லாம் சந்திக்கலாம் என்று இருந்தோம். இது நெருக்கடி காலத்திற்கே அஞ்சாத இயக்கம். இது போன்ற உருட்டல் மட்டலுக்கெல்லாம் பயப்படுவோமா? மடியிலே கனம் இல்லை, வழியிலே பயம் இல்லை. ஏதாவது அவர்களிடம் குற்றங்கள் ஆதாரபூர்வமாக இருந்தால் நிச்சயமாக அதன் மீது அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சட்டப்படி சந்திக்க தயாராக இருக்கின்றோம். இன்னும் அடிக்க உயர்கின்ற பந்தாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் மேலும் மேலும் எழுந்து நிமிர்ந்து திமிரி நிற்கும். இது போன்ற உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. அதற்கு தகுந்தபடி எங்களுடைய துணை முதல்வர், எங்களுடைய முன்னாள் துணை முதல்வர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஆளுமையோடு அனைத்தையும் பதிவு செய்திருக்கின்றார். அவர் பேசுவதற்குண்டான வாய்ப்பை முழுமையாக நல்கியிருந்தால் நிச்சயமாக அங்கேயே பேசியிருப்பார், அங்கேயே அதற்கு தகுந்த பதிலடி தந்திருப்பார். ஆகவே சட்டமன்றத்தில் ஜனநாயக முறைப்படி கடந்த காலங்களில் நானும் 5வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். கடந்த காலங்களில் பல்வேறு முதலமைச்சர்கள் பேசுகின்ற பொழுது எதிர்க்கட்சி தலைவர் குறுக்கீடை எல்லா சபாநாயகர்களும் அனுமதிப்பார்கள். அதேபோல் எதிர்க்கட்சியினர் குறுக்கீடுகளை முதலமைச்சர்களும் ஏற்றுக்கொண்டு அவருடைய குறுக்கீடுகளை கேட்டு அதற்கு விளக்கம் அளிப்பார்கள்.